ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா தமிழ்நாட்டில் என்னென்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் சுவாரஸ்யமாக என்னென்ன நடக்குது அதை பற்றி தான் நம்ம பேசுவோம். கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடல, அதுக்காக சாரி. ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எங்கள் சம்மர் வெக்கேஷன் வந்து மே எண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டோட்டலி ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இந்தியாவில் வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்கூல் ஓப்பன் ஆகும் சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு. இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக் தான் சம்மர் வெக்கேஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ மே லாஸ்ட் வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். அப்படின்னும்போது சம்மர் வெக்கேஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இப்போ கூட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவலில் இருக்கிறதுனால வேறு இடத்துலேருந்து தான் வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கு நடுவில் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் அப்படியே சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பார்த்தா நம்ம அண்ணாமலை சார் ஒரு பக்கம் புது கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் இர்ஃபானோடது அந்த பிரியாணி ட்ரெண்டிங் ஆன விஷயங்களும், அதுக்கப்புறம் நம்ம சிஎம் விஜய் சார் வந்து திருச்சி அங்கே ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ வந்து இடைத்தேர்தல் வரப்போகிறதுனால அதுக்கப்புறம் 2029 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த டைமில் அண்ணாமலை சார் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து மாற்றி அமைக்குமா எப்படி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே 6 மாதத்தில் வந்து இந்த கட்சி வந்து இதுவாயிடும். 6 மாதத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கவிழ்ந்துரும்னு சொல்லிட்டு இருக்க திமுக ஒரு பக்கம் அவங்க புலம்பல் நிறுத்தாமல் அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்படி எல்லா பக்கமும் வந்து ஓவராலாக பார்த்தா தமிழ்நாடோட இந்த எலெக்ஷன் வந்து 2026 எலெக்ஷன் வந்து டெல்லியே கொஞ்சம் அசைச்சு பார்த்துருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா டெல்லியில் வந்து பிஎம் சாரை வந்து பிஎம் வந்து போய் மோடி அவர்களை வந்து நம்ம சிஎம் விஜய் சார் போய் மீட் பண்ணதும் 10 நிமிஷம் மீட்டிங் தான் அப்படிங்கிறதும் ட்ரெண்ட் ஆச்சு. மினிமம் ஒரு 20 மினிட்ஸாவது அந்த மீட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பிரைம் மினிஸ்டர் கூட சீஃப் மினிஸ்டருக்கு அது ஜெயலலிதா அம்மா காலத்தில் ஆரம்பித்து கலைஞர் காலத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து முக ஸ்டாலின் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சுமூகமான அந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றத விட பர்சனலாக வந்து எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து மினிமம் 20 மினிட்ஸாவது இருக்கும். அஃபிஷியலாக போகும்போது 40 மினிட்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ நம்ம சிஎம் விஜய் சார் வந்து டெல்லிக்கு போய் பிஎம்ஐ மீட் பண்ணும்போது அது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்தது. அந்த 10 மினிட்ஸில் என்ன பேசியிருக்க முடியும், இல்லை அந்த 10 மினிட்ஸில் என்ன பேசுறதுக்காக போனாங்க, இல்லை அந்த கான்வர்சேஷன் ஸ்மூத்தாக இருந்ததா அப்படின்லாம் அரசல் புரசலாலாம் நிறைய பேச்சுகள் வந்தது. பட் ஆனால் அவர் வந்து போனது அந்த தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு பாடணும் அப்படிங்கிறத ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்கிறதாகவும் வலியுறுத்தலை ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் ஒரு மரியாதை நிமித்தமாக தான் அது இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த 10 மினிட்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயங்களும் வந்து சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டது. ஸோ 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது கான்ட்ரவர்சி ஆச்சா, இல்லை அந்த 10 மினிட்ஸில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது கான்ட்ரவர்சி ஆச்சா அப்படிங்கிறத விடவும் ஓகே நம்ம தமிழ்நாட்டு சார்பாக வந்து சிஎம் சார் அங்கே போயிருக்காரு. அவருக்கும் மோடிக்கும் அவருக்கும் வந்துட்டு சிஎம் விஜய் சார் வந்து ஆக்டராக பார்த்துருப்பார், பல வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டராக பார்த்துருப்பாரு. இப்போ வந்து விஜய் சாரை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் வந்து ஒரு புது விதமான அனுபவமாக 2 பேருக்குமே இருக்கும். ப்ளஸ் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் 2 பேருக்குமே இருக்கும்போது ஒரு அப்பா புள்ள அந்த ஏஜில் தான் இருக்குது அப்படின்னும் போது ஒரு சுமூகமாக ஒரு மரியாதை நிமித்தமாக தான் அது இருக்குமே தவிர அஃபிஷியலாக பெருசாக இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல கான்வர்சேஷன் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல சிஎம் விஜய் சார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி ஆச்சு. ஏன்னா அங்கேயே வந்து நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்ச அந்த கிளிப்பிங்ஸ்லாம் அங்கே இருக்க ப்ரெஸ்காரங்களாம் வந்துட்டு ஜெயலலிதா அம்மா கூட வந்தால் இன்டர்வியூ கொடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் விஜய் சார் வந்து ஜஸ்ட் வந்து தலையாட்டிட்டு அவர் பாட்டுக்கு வந்து அவரோட கான்வாயில் ஏறி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து மீட் பண்ணவே இல்லை ப்ரெஸ்ஸை அப்படிங்கிறதாச்சு. ப்ளஸ் இப்போ வரைக்கும் ப்ரெஸ்ஸை வந்து சிஎம் விஜய் சார் மீட் பண்ணலன்றது ஒரு பக்கம் ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கான்ட்ரவர்சியாக கான்ஃப்ளிக்டாக அது போகுது. இப்படியே ஒரு 5 வருஷம் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் ஆட்சி நடத்துவாரா அப்படிங்கிறது. என்ன கேட்டால் மோடி சாருமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணதே இல்லை, அங்கே கொஸ்டின் பண்ணலை. ஆனால் சிஎம் விஜய் சாரை மட்டும் ஏன் கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. டெல்லியில் 2 பேருமே தான் கான்வர்சேஷன் பண்ணாங்க. டெல்லியில் எவ்வளோ பேர் வந்து நம்ம சிஎம் நம்ம சொன்ன மாதிரி ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா அம்மாவோ கலைஞரோ முக ஸ்டாலின் எல்லாருமே தான் போயிருக்காங்க. எல்லாரும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத விடவும் டெல்லியிலே இருக்கக்கூடிய மோடி சாரும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல தானே, அவரும் ப்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறது தானே, அது ஏன் ஒரு கேள்வியாக வைக்கப்படலை? இது வந்து சிஎம் விஜய் சார் கிட்ட மட்டும் வருது அப்படின்னும் போது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது பண்ணாது அது வந்து ஒரு லாண்ட் ஆர்டர் கீழே வரல, பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லீகல் இஷ்யூலாம் இல்லை, அது அவங்களுக்கான பர்சனல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லணும், மீடியா கிட்டே ஏதாவது சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம், இல்லை அதை வந்து நாங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணி காட்டுறோம் கவர்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் அவங்க பண்ணலாம் அப்படின்னும் போது இது கம்பல்ஷன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அது ஏன் அதையும் ஒரு
பேசு பொருளாக பார்க்குறாங்க அப்படின்னும்போது ஸோ சிஎம் விஜய் சார் இந்த கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதை வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. உலகம் ஃபுல்லாக பார்க்குது, இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க. இல்லை தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்ற சுவாரஸ்யம் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்ற இடத்துல தான் ஒவ்வொரு விஷயமும் அரசல் புரசா ப்ளஸ்ஸாகவும் பேசப்படுது, மைனஸாகவும் பேசப்படுதுன்னா இப்போது டெல்லியில் ஒரு அண்ணாமலை சார் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிறத அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ தான் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, இப்போ நான் அந்த வீடியோ போடும்போது 24 ஹவர்ஸ் ஆகிருக்கும். இந்தியாவில் எல்லோரும் 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் அந்த கேப்லேயே வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு அவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டோன்னே கிட்டத்தட்ட 8 lakhsலேருந்து 9 lakhs மெம்பர்ஸ் வரைக்கும் அதில் ஆட் ஆகியிருக்காங்க. இது வந்து ஃப்யூச்சரில் ஒரு பார்ட்டியாக வந்து உருவாகும் அப்படின்னும்போது இது 2031க்கான எலெக்ஷனுக்கான ஒரு இனிஷியேஷன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பிஜேபியிலேருந்து விலகி வந்து இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது சிஎம் விஜய் சாருக்கு ஒரு சவாலாக இருக்குமானா கண்டிப்பாக சவாலாக இருக்கும். சிஎம் விஜய் சாருக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்குமே இது ஒரு சவால் தான். திமுகன்னு சொல்லும்போது அந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருக்க மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தான். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா என்னோட ஒப்பீனியனில் எல்லாருமே வந்து அந்த ஒரு எங்கேஜில் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து அண்ணாமலை சார் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவருக்கான பொலிட்டிக்கல் நாலேஜும் இருக்குது. ஆக்சுவலாக அவரோட ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜயகாந்த் சாரோட அந்த கட்சியில் இருந்தால் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணதாகவும் அங்கேருந்து அதுக்கப்புறம் 10 years பிஜேபியில் வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்து இப்போ பிஜேபியிலேருந்து வெளியில் வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஏற்கனவே வந்து டிசம்பர்லேயே அவங்க பிஜேபி கிட்ட ஒரு விஷயமா ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் மோடி சார் அந்த பிஜேபி சைட்லேருந்து வந்த என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வருதுன்னா, ஸோ இல்லை மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் வேணால் எடுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வந்து இதை வந்து ஹோல்ட் பண்ணி வைங்கன்னு சொன்னதாகவும் அதுக்கு மதிப்பு கொடுத்து அவர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சதாகவும் அவரோட டெசிஷனை இப்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட ஸ்டாண்ட் எடுத்து அவர் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து பிஜேபி கிட்ட வந்து சொல்லிவிட்டு நான் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வெளில வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்கிறது ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் பிஜேபிக்குள்ளே அண்ணாமலை சாருக்கான அந்த ஒரு விஷயங்கள் கான்ட்ரவர்சி ஆகும்போதே அண்ணாமலை சாருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவருக்குன்னு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக அவருக்கான ஒரு அந்த ஒரு மெம்பர்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கட்சியை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு எந்த அளவுக்கு ஃபேவர் இருக்குது அப்படிங்கிறத விடவும் தமிழ்நாட்டு அரசியலையும் இதை அசைச்சு பார்க்கும் அப்படின்னும் போது இப்போது அவர் வந்து சிஎம் விஜய் சார் டிவிகேக்கு எதிராக செயல்படுவாரா அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இல்லை பிஜேபிக்கு எதிராக செயல்படுவாரா, இல்லை பிஜேபியோட இன்னொரு வெர்ஷன் தான் அண்ணாமலை சாரோட புது கட்சி அப்படிங்கிற ஆங்கிள்லையும் இது போகுது அப்படின்னு சொல்லும்போது அவர் அதுக்கான டிஸ்க்ளைமர் போட்டார். இல்லை இது வந்து பிஜேபியோட இன்னொரு வெர்ஷன்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பாக பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்து ஸ்ட்ராங்காக இப்போ வந்து டெல்லியில் வந்து 12 yearsஆக மோடி சார் தான் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மோடி கவர்மெண்ட் அவங்களோட தான் பிஜேபி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் அவங்களால எந்த ஒரு ஸ்டெப்பையுமே வந்து முன்னாடி எடுத்து வைக்க முடியல. இப்போ நடந்த 2026 தமிழ்நாடு எலெக்ஷனில் கூட அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் கிடச்சிதுன்னு வச்சாலுமே டெல்லியை பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த ஆங்கிளில் அவங்களுக்கான அந்த 12 years ஆஃப் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அங்கே இருந்த ஒருத்தர் வந்து இப்போ வெளியில் வராரு, பிஜேபியிலேருந்து வெளில வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த ரூலிங் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்போ ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா விஜய் சார் கிட்டேருந்து தான் ஆப்வியஸாக ஆரம்பிச்சிருக்கோம் போல் தெரியுது. ஏன்னா அவருக்கான விஷயங்கள் கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிட முக்கியமான பெரும் திராவிட கட்சிகளான டிஎம்கே ஏடிஎம்கே கட்சியே வந்து அந்த ஒரு பிரேக் த்ரூ தான் இந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு 2 கட்சிகளை வந்து ஜனங்க வந்து அவாய்ட் பண்ணி மூணாவதாக ஒரு மாற்றம் வரணும், மூணாவது ஒரு கட்சி வரணுன்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அது டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்க பட்சத்தில் நம்மளும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் என்ன அப்படின்ற மாதிரி தான் 10 yearsஆக அந்த பார்ட்டிக்குள்ளேயே இருந்திருந்தாலும் அண்ணாமலை சார் இப்போ தனியாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல சிஎம் விஜய் சாரோட விஷயங்கள் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை இதை வந்து இப்போ ஆரம்பித்தா சரியாக இருக்கும். ஏன்னா 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இல்லை நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டிலையுமே வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் 2031 அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே இது வந்து 3 விதமாக தான் பிரிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு மேலே எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான் தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்பயுமே அது 3ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே, ஸோ லீஸ்ட்டாக ஏடிஎம்கே போயிருக்கு, டிஎம்கே செகண்டாக வந்திருக்கு, ஃபஸ்ட்டாக டிவிகே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இதுக்கு மேலே வர எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து இதுக்கப்புறம் அந்த ஒரு பெரும்பான்மை அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது டிவிகே கவர்மெண்ட் இப்போ 5 years என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்தாலுமே ஏடிஎம்கே தேர்டில் இருக்குது, அது செகண்ட்லேயும் வரலாம், இல்லை டிஎம்கே தேர்ட்லேயும் போகலாம் அப்படிங்கிற
இடத்துல இது வந்து டிவிக்கோட அந்த ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஜனங்களுக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனை டிசைட் பண்ணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல அண்ணாமலை சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கான விஷயங்கள், அவருக்கான அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ், அவருக்கான 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இது வந்து விஜய் சாருக்கு எதிரான கட்சியாக வருமா இல்லை பிஜேபிக்கு எதிரான கட்சியாக வருமானா கண்டிப்பாக அவங்க டெல்லியில் பிஜேபி கூட இருந்து வெளில வந்ததுனால டக்குன்னு பிஜேபியை அகெயின்ஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்குமே தெரியும் அது வந்து ஸ்மார்ட் கிடையாது. ப்ளஸ் பிஜேபியை பகைச்சிக்கிட்டு அவங்களால வந்து அந்த விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்னும் போது அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறது தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியாக இருக்க டிவிகேவை தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே நான் சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சார், அப்புறம் வந்து விஜய் சார், அப்புறம் வந்து இவங்க அண்ணாமலை சார் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 3 பேருமே அந்த ஒரே ஜென்ரேஷனுக்கான அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறதுனால ஜனங்க இவங்க கிட்ட ஒரு புது மூமெண்ட்ஸை எதிர்பார்ப்பாங்க, புதிய மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ விஜய் சார் வந்து புது மாற்றத்துக்கான ஆள் இல்லைனா அவரோட கவர்மெண்ட் அதை பண்ணணும்னு ஜனங்க நம்பி ஓட்டு போட்டாலுமே பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தா அண்ணாமலை சாருக்கு அது ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி அவருக்கான அந்த ஒரு ஜேர்னி வந்து அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி கொடுத்துருக்கு. அவருக்கான ஃபாலோவர்ஸும் இல்லை ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது இது கண்டிப்பாக டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்க போகுது. சவாலே சமாளி அப்படிங்கிற இடத்துல தான் இது இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அவங்க வந்து இதில் திமுக புலம்புறதை நிறுத்தவே இல்லை. ஏன்னா அவங்களால அவங்களோட தோல்வியை ஒத்துக்கவே முடியல அப்படிங்கிறத விடவும் ஏற்றுக்க முடியல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். பட் ஆனால் அவங்க வந்து டிவிகேவை ப்ளேம் பண்ணுறதுலே தான் இருக்காங்களே தவிர என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சாங்களா இல்லை யோசிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த இடத்துல அண்ணாமலை சார் வரும்போது இது கண்டிப்பாக விஜய் சார் இதை வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ விஜய் சாரை வந்து அகெயின்ஸ்டாக பேசுறது ஜனங்களுக்கு பழகி போயிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஸ்டாண்டாக விஜய் சார் பண்ணுற தப்புகளையோ இல்லை விஜய் சார் கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் பண்ணுற தப்புகளையோ இல்லை ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிவிகேவோட வந்து அந்த ஒரு விஷயங்களையோ இவங்க ஆப்போசிட்டில் இருந்து அண்ணாமலை சார் அவங்க எடுத்து வச்சா பிஜேபி எடுத்து வைக்கிறத விடவும் அண்ணாமலை சார் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து எடுத்து வச்சார்னா அது ஜனங்க கிட்ட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கான விஷயமா அமையறதுக்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னும் போது இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சாக தான் பார்க்கணும். அது தமிழ்நாட்டையும் அசைச்சு பார்க்கும், டெல்லியும் அசைச்சு பார்க்கும். ஆனால் தமிழ்நாட்டோட இந்த 2026 எலெக்ஷன் தான் இந்த சேஞ்சுக்கெல்லாம் ஒரு பெரிய பிள்ளையார் சுழியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியலில் அப்படின்னும் போது நாளுக்கு நாள் அது வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்குன்னும் போது அது டெல்லி வரைக்கும் பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இர்ஃபான் சார் அவரது அந்த பிரியாணி பஞ்சாயத்தையும் பேசிடுவோம். அவர் வந்து அந்த பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி ஒரு கிலோ வந்து அந்த 3000 அதை 3000 ப்ளஸ் அப்படின்னு சொன்ன ரேட்டெல்லாம் 3650 இஃப் ஐ எம் நாட் ராங் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். யாரும் பிரியாணி சாப்பிட்ருந்தீங்கன்னா இல்லைனா உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் தோணுச்சு. ஸோ என்ன தான் பிராண்டடாக அவர் வந்து அது வந்து பிரியாணி இர்ஃபான் பிரியாணி ரிவ்யூ அப்படின்ற இடத்துலன்னு சொன்னாலுமே அவருமே ஒரு ரிவ்யூவராக இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பார். நிறைய வந்து ஃபுட் டேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கில் அவரோட வீடியோஸ்லாம் அவர் வந்து ரோட் சைடு இருக்க கடைகள்லாம் கூட நிறைய வந்து அவர் வந்து ப்ரொமோட் பண்ணி சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரீச் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ விஷயம் பண்ணவர். இப்போ அடிக்கடி கான்ட்ரவர்சியில் மாட்டுறாரு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அதை அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே வரும்போதே அவருக்கான வியூஸும் ஒரு பக்கம் ஏறிடுது. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த ட்ரிக்கை வந்து எப்பயுமே கமல் சார் ஃபாலோ பண்ணுவார். கமல் சார் ஒரு படம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக கான்ட்ரவர்சி ஆய்தான் ஹிட் ஆகும். இது வந்து இதுவுமே அவர் பிளான் பண்ணி பண்ணுறாரா யதார்த்தமாக நடக்குதா அப்படின்னு தெரியாது. ஆனால் அவங்களே அந்த கான்ட்ரவர்சியை உருவாக்கி அதுக்கப்புறம் அது ஒரு வைரல் ஆகி அதுக்காக அந்த படத்தை போய் பார்க்குற மாதிரியோ இல்லை அப்படி என்னதான் அந்த படத்தில் இருக்குன்னு பேசு பொருளாமோ அது மாறும் அப்படின்னும் போது இர்ஃபான் சார் அதை கையில் எடுத்திருக்காரு தான் போல இருக்குது. இர்ஃபான் ப்ரோவும் ஏன்னா நானுமே நிறைய இர்ஃபான் வீடியோ வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்போ ரீசன்ட் டேஸில் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வேறு ஆட்டிடியூடு அந்த ஆங்கிளில் போயிடுச்சு. கான்ட்ரவர்சி கவர்மெண்ட் அப்படின்லாம் அது ஒரு பாலிட்டிக்ஸ்குள்ளே போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த ஒரு நியூட்ரலான ஒரு விஷயங்கள் என்னால் இப்போ அங்கே பார்க்க முடியல. ஓகே இப்போ அவரோட குழந்தைங்க விஷயம் அவர் போடுறாரு அந்த குழந்தை வீடியோலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதா இருந்தாலுமே இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்களை என்னால் என்கரேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரியாணி அப்படிங்கிறது அது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அது ப்ளஸ் அந்த பாதி பக்கெட் பிரியாணின்னு சொல்லும்போது ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அதுவுமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் அந்த சூடாக போடுறது அப்படின்னு சொல்லும் போதுமே அங்கே உள்ள அந்த அலுமினியம் வச்சு அந்த பிளாஸ்டிக் வாசனை வராமலாம்
போடணும். ஸோ அந்த குவாலிட்டி வைஸ் சம்திங் இருக்குது, குவான்டிட்டிலையும் கொஞ்சம் அவங்க சொன்ன அளவுக்கு அந்த மட்டன் பீஸ் அந்த மீட் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்ன விதமும், ப்ளஸ் பெருசாக அந்தளவுக்கு வந்து காஸ்ட்லி அப்படின்னு கொடுத்து வாங்குற அளவுக்கு அது ஒர்த்தான்னு கேட்டால் ஓரளவுக்கு அது அவங்களோட ஃபேன்ஸாக இருக்கவங்க வாங்குறாங்க. பட் ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, நீங்கள் தெரிஞ்சு தான் வாங்குறீங்க, தெரியாமல் ஒன்றும் வாங்கலை, தெரிஞ்சு வாங்கிட்டு அப்புறம் அதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓகே, ரிவ்யூவராக நீங்கள் சொல்லலாம், இல்லை நீங்கள் கொடுத்த காசுக்கு அது ஒர்த் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து கான்ட்ரவர்சி ஆக்கணுன்றது அவங்க யோசித்து அந்த டாபிக் எடுக்கிறாங்களோ அது நீங்களே என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஆகிடுது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனுமே. ஆப்வியஸாக அது காஸ்ட்லி தான், ஆனாலுமே தெரிஞ்சு தான் வாங்குறாங்கன்னும் போது அது அவங்களோடது விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் குவான்டிட்டி வைஸ் அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது அவர் இப்போ இவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னா அவர் காதுக்கு அது போகாமையாக இருக்கும். இர்ஃபான் ப்ரோக்கு மேபி அவர் அதை தான் எதிர்பார்த்து பண்ணுறாரோ என்னமோ தெரியல. ஏதோ ஒரு இடத்துல ரீச்சுக்கு வந்தால் வைரல் ஆனால் ஓகே தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் யாராவது பிரியாணி அது ட்ரை பண்ணியிருந்தீங்களா, எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அண்ணாமலை சார் கட்சி அப்படின்ற வர இடத்துல அது உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எதாவது வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா இப்போ தான் வந்து அவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி போகும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நடுவில் சிஎம் விஜய் சார் டிவிகே கவர்மெண்ட் வந்து ஆட்சி ஏற்றுக்கிட்டு மெயின் 4th இப்போ ஜூன் 4th வரைக்கும் 1 மந்த் ஆயிடுச்சு. என்னப்பா பண்ணாங்க 1 மந்த்தா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசப்படுது. அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹனிமூன் பீரியட்னு சொல்லக்கூடிய அந்த 3 மந்த்ஸ் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே கொடுக்கணும், ஒரு புது ஆட்சி வரும்போது அப்படின்னு சொல்லும்போது, இவங்க புதுசு மட்டும் இல்லை, புதுசு கண்ணா புதுசு அப்படின்ற இடத்துல தான் இவங்களுக்கு எல்லாமே புதுசு. இன்ஃபேக்ட் உள்ளே வந்திருக்க எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் அசம்பிளிக்கு வரவங்கன்னும் போது அசம்பிளியில் கிளாப் கூட பண்ண மாட்டாங்க, டேபிளில் தான் தட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்களை கூட கற்றுக்கிட்டு தான் வரணுன்ற அளவுக்கு ரொம்பவே புதுசு இவங்க. புதுசு கண்ணா புதுசுன்னும் போது இந்த கவர்மெண்ட் ரொம்பவே புதுசுன்னும் போது அந்த நார்மலாக கொடுக்குற 3 மந்த்ஸை விடுவோம், இன்னொரு 1 மந்த் எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இருந்தாலுமே அவங்க செய்ய வேண்டியதையும் செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவங்களோடது அந்த ஆட்சியை வந்து அவங்க காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத விடவும் ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவர் செய்கிறேன்னு சொல்லி அவர் விஜய் சார் வந்தாரோ அதை வந்து ஒரு ஸ்டெப்பாக கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத விடவும் புது மாற்றம் வரணுன்றதை விடவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2500 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னது கூட நிறைய இப்போ மக்கள் சைட்லேயுமே வந்து என்ன வருதுன்னா அதெல்லாம் ஒன்றும் அவர் சொன்னதெல்லாம் கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவர் சரி பண்ணாலே போதும். அந்த களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம தமிழ் சினிமாவில் கமல் சார் சொன்னது தான். அந்த மாதிரி களை எடுக்கிறது அப்படின்னும் போது இருக்கிற லூப்போல சரி பண்ணாலே அதுவே ஒரு பெரிய சேஞ்சாக தான் தமிழ்நாட்டில் இருக்கும்னா, இப்போ அந்த அம்மா உணவகம் அதை வந்து ரெனோவேஷன் பண்ணதாகட்டும், அப்புறம் ஆன்டி கரப்ஷன் இப்போ நிறைய இடத்துல ரைட் போயிருக்காங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிறைய இடத்துல ரைட் போயிருக்காங்க. அது வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, உள்ள அந்த பணம் பறிமுதல் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னும் அது வந்து அஃபிஷியலாக வரல சோஷியல் மீடியாவில். பட் ஆனால் அந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் மாறும். ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நிறைய ரைட் போயிருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு ஜனங்க ரொம்பவே வரவேற்கிறாங்க. நீங்கள் இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 2500 ரூபாய் கூட எங்களுக்கு வேண்டாம். அப்புறம் அந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் இருக்கிற அந்த ட்ரக்ஸ் விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி அதெல்லாம் இல்லாத ஸோ பேசிக்காக அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் சரி பண்ணாலே இந்த கவர்மெண்ட் வந்து ஜனங்க கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடலாம் அப்படின்னும் போது புதுசாக எதையும் செய்ய வேணாம், இருக்கிற ஓட்டைகளை சரி பண்ணாலே போதும் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் வந்துட்டு அவங்க அதாவது லைனில் நிற்கும் போது நம்மளுக்கு தெரியும், நம்ம ஊர் கோயிலுங்களில் நிற்கும் போதே வந்து அந்த விஐபி டிக்கெட்டு அப்புறம் ஜாஸ்தி டிக்கெட் கொடுத்தா வந்து சீக்கிரமாக ஜாஸ்தி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா வந்து லைனில் நிற்கலாமல் சீக்கிரம் போயிடலாம், விஐபி தரிசனம் அப்படிலாம் சொல்லும்போது திருச்செந்தூரில் அந்த இடத்துக்கான அந்த மினிஸ்ட்ரி அங்கே இருந்ததாகவும் அவர் மினிஸ்ட்ரினே தெரியாமல் அவர்கிட்டயே காசு கேட்டதாகவும் ஸோ அவங்க வந்து டிவிகே எம்எல்ஏ அப்படின்னு சொல்லும்போது அவங்க எம்எல்ஏன்னு தெரியாமல் அவங்கக்கிட்டே காசு கேட்டு மாட்டிக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப நாளாக நடக்குது இந்த கோயில்னு சொல்லி அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயமா வந்து இல்லை ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க என்ன தான் மன்னிப்பு லெட்டர் கொடுத்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் கோவில் சைட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து லெட்டர் கொடுத்தாலுமே மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலுமே ஆக்ஷன் எடுக்கப்படும். இனிமேல் வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி பணம்லாம் வந்து எக்ஸ்ட்ராலாம் எல்லாருக்கும் ஈக்குவலான அந்த விஷயங்கள் இருக்கும். அதிகமாக காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறது இந்த விபி தரிசனம் இதெல்லாம் அதாவது சைடில் வாங்குவாங்க இல்லைங்களா, நம்ம நிறைய இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இது பார்க்கறது தான். பட் ஆனால் நிறைய பேர் அதை கடந்து போயிடுவோம். ஆனால் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில்
கிடைக்குமான்ற இடத்துல நம்மலாம் கடந்து போயிடும்னு சொல்லும்போது, இது டைரக்ட்டா அந்த மினிஸ்டருக்கும், அந்த தொகுதி எம்எல்ஏ அவருக்குமே அது நடந்திருக்குன்னும்போது, அவர் டைரக்ட்டா அதில வந்து ஆக்ஷன் எடுப்பாரு அப்படிங்கிற இடத்துலயும், ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது, அப்புறம் மணல் குவாரி விஷயங்கள், அங்கேயும் அந்த ரைடு போய் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அங்கங்க அந்த கலைகள் அ அ எடுக்கப்படுது. அதே மாரி அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏரியில வந்து புதுசா ஒரு ஏரிய கட்டுறத விடவும், ஒரு ஏரியில அந்த தூர் வாரிட்டாலே புதுசா வர தண்ணி உள்ள வரும் அப்படின்னு சொல்லும்போது, தூர் வாராம எவ்வளவோ ஏரிகள் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்ல மழை காலத்தில வரும்போது, நம்ம வேளச்சேரி பக்கம் நெறைய இடத்துல அந்த ஏரி சைட்ல இருக்க வீடுங்கள்லாம் வந்து அங்க அந்த தூர் வாரிட்டாலே அந்த தண்ணி வந்து உள்ள வந்து அந்த அது வந்து ஹோல்ட் ஆயி நிக்கிறதுக்கான ஒரு பிளேஸா இருக்கும். அது தூர் வாராம மேல மேல தண்ணி வரும்போது தான் சுத்தி இருக்க அந்த குடியிருப்புகள்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லும்போது, அந்த தூர் வார்றது அப்படிங்கிற பணி நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு வருஷமும் மழை வரும்போது மட்டும் தான் அத ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னும்போது, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட் புதுசா செய்யறத விடவும், அந்த தூர் வார்ற பணிய கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த லூப் ஹோலுக்கான விஷயங்கள எடுக்க ஆரம்பிச்சாலே, அங்க இருக்கிற அந்த ஓட்டைகளையோ, இல்ல அந்த லூப் ஹோல சரி பண்ணாலே, இவங்க கவர்மெண்ட் வந்து ஜனங்கிட்ட ஈஸியா ரீச் ஆயிடும்னு சொல்லும்போது, இந்த இடத்துல புதுசா இன்னொரு ஒரு கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த கட்சி எந்த ஆட்சியா மாறப்போகுது, இல்ல எந்த ஆட்சிய அவங்க தாக்க போறாங்க, இல்ல அந்த ஃபியூச்சர் எலக்ஷன் 2029க்கான எலக்ஷன் பார்லிமெண்ட் எலக்ஷன் ஆகட்டும், இல்ல 2031க்கான இங்க எலக்ஷன் ஆகட்டும். ஸோ அவங்க எத ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட அந்த புது கட்சிய வந்து உருவாக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சுவாரஸ்யமான அரசியல் விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க லைக் பண்றதில்ல. ஏன்னா டிஎம்கே ஃபேன்ஸ் தான் மோஸ்ட்லி பார்க்குறீங்க போல இருக்கு. ஓகே பரவால்ல. உங்களுக்கான விஷயங்கள கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை டிவிகே ஃபேன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.